அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்தவர்களே, கண்ணியத்துக்குரியவர்களே, ஒரு முறை அஹ்மத் இப்னு ஹன்பல் ரஹிமஹுமுல்லா அவங்கள்ட்ட ஒரு மனிதர் வந்தார். வந்து 3 கேள்விகள் கேட்டார். வந்த மனிதர் முதலாவது கேட்ட கேள்வி, அல்லாஹ் உண்டாக இருக்கிறான் தானே, அப்போ அல்லாஹ்வை ஏன் பார்க்க முடியாது? அல்லாஹ்வை பார்க்க முடியாது, முதலாவது கேள்வி. ரெண்டாவது கேள்வி கேட்டான், மனிதர்கள் விரும்பத்தக்கவர்களா அல்லது வெறுக்கத்தக்கவர்களா? மூணாவது கேள்வி கேட்டான், ஷைத்தானே அல்லாஹ் நெருப்பால் தானே படைத்தான், அப்போ ஷைத்தான நரகத்தில் போட்டால் ஷைத்தானை நெருப்பு ஒன்றும் செய்யாதா, செய்யுமா? நெருப்பு ஷைத்தானை வேதனை செய்யுமா, செய்யாதா? அஹ்மத் இப்னு ஹன்பல் ரஹ்மத்துல்லாஹ் என்ன செஞ்சாங்கண்டா, பக்கத்தில் ஒரு மண்முட்டி இருந்து, மண்முட்டி, அந்த மண்முட்டி எடுத்து ஒரு அடி அடிச்சாங்க தலைக்கு. அவன்கிட்ட தலையில் உடைஞ்சி ரத்தம் வந்துச்சு. இவன் உடனே போய்த்து அந்த நாட்டு அரசன்ட்ட போய்த்து முறையிட்டான். உடனே அந்த அரசன் வந்தார். அஹ்மத் இப்னு ஹன்பல் ரஹ்மத்துல்லா அவங்கள்ட்ட வந்தாங்க. வந்து கேட்டார், அஹ்மத் இப்னு ஹன்பல் ரஹ்மத்துல்லா அவங்களே, நீங்கள் ஏன் இவருக்கு அடிச்சிங்க? அவர் உங்கள்கிட்ட 3 கேள்வி கேட்டார், நீங்கள் பதிலை சொல்லிக்கணும் தானே, ஏன் அடிச்சிங்க? அஹ்மத் இப்னு ஹன்பல் ரஹ்மத்துல்லா சொன்னாங்க, நான் பதிலை தான் சொன்னேன், நான் ஆன்சரை தான் சொன்னேன். இவர் முதலாவது கேட்ட கேள்வி என்ன? அல்லாஹ் உண்டாக இருக்கிறான், ஏன் பார்க்க முடியாது? இப்போ நான் இவருக்கு அடித்தேன் தானே, தலை உடஞ்சது தானே, அவருக்கு ஒரு நோவு, இப்போ ஒரு வலி வந்திருக்குது, அந்த இப்போ வலியை உணர முடியும், இவரால் வலி உணர முடியும், ஆனால் வலியை காட்ட முடியாது. அஹ்மத் இப்னு ஹன்பல் ரஹ்மத்துல்லாஹ் அவங்க கேட்டாங்க, உன்னால் வலியை காட்ட முடியுமா, பார்க்க முடியுமா? முடியாது. அப்போ அல்லாஹ் உண்டாக இருக்கிறான் என்ற உணர்வு எங்கள்கிட்ட இருக்கணும். ரெண்டாவது கேள்வி கேட்டீங்க நீங்கள், மனிதர்கள் விரும்பத்தக்கவர்களா வெறுக்கத்தக்கவர்களா? இப்போ நான் உனக்கு அடித்தேன், இப்போ நான் உன்னிடத்தில் வெறுக்கத்தக்கவனாக மாறிட்டேன். இதனால தான் பேசி நீ அரசன்ட்ட என்னை பற்றி முறையிட்டாய். மூணாவது கேள்விக்கு பதில் நீக்கி, மூணாவது கேள்வி கேட்ட என்ன கேட்டாய்? ஷைத்தான அல்லாஹ் நெருப்பால் படைத்தான், அப்போ நெருப்பு ஷைத்தானை ஒன்றும் செய்யுமா இல்லைன்னு கேட்டாய். இப்போ நான் உனக்கு, மனிதன் வந்து மண்ணால் படைக்கப்பட்டவன், இப்போ மண்ணால் படைக்கப்பட்ட, மண்ணால் செய்யப்பட்ட முட்டியால் தான் உனக்கு அடித்தேன். அப்போ நீயும் மண்ணால் படைக்கப்பட்டவன், அந்த மண்ணால் உனக்கு அடித்தேன். அப்போ மண்ணால் படைக்கப்பட்ட மனுஷனுக்கு மண்ணால் அடித்தாலே என்ன நடக்குது? காயங்கள், ஆபத்துக்கு நடக்குது. அதே போல் ஷைத்தான் நெருப்பால் படைக்கப்பட்டவன், நெருப்பில் போட்டால் அவன் வேதனை செய்யப்படுவான். அன்பார்ந்தவர்களே, இப்போ அல்லாஹுவை ஏன் எங்களால் பார்க்க முடியாது? இந்த கண்ணால் அல்லாஹவை ஏன் பார்க்க முடியாது? அன்பார்ந்தவர்களே, கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த கண்ணால் அல்லாஹ் பார்க்கலாம். இந்த கண்ணால் எங்களுக்கு முன்னால் சிவரிக்கும், அதுக்கு வெளியே பார்க்க முடியாது, போய் தான் பார்க்கணும். இப்போ ஆமையோட பார்வைகள் வேறு, மூசா அலைஹிஸ்ஸலாமோட பார்வை வேறு, இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாமோட பார்வை வேறு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட பார்வை வேறு. எல்லோருக்கும் அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா சுவர்க்கத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு கொடுத்த பார்வை எல்லாம் தருவான். அதை கொண்டு தான் அல்லாஹ் எங்களை பார்க்க முடியும். அது மட்டுமல்ல, அல்லாஹுவை நாங்கள் பார்க்கக்கூடியவர்களாக இருந்தால் உலகத்தில் யாரும் காஃபிர்கள் இருக்க மாட்டாங்க. அதுதான் அல்லாஹுடைய சக்தி. அல்லாஹ்வை நாங்கள் பார்க்க முடியுமா இருந்தால் உலகத்தில் யாரும் காஃபிர்கள் இருக்க மாட்டாங்க. அது மட்டுமல்ல, எங்கள் எல்லாருடைய முகமும் மிக அழகாக இருக்கும். அதுதான் அல்லாஹுடைய பவர், அல்லாஹுடைய சக்தி. அதிகமானவர்கள் அல்லாஹ் வணங்குறாங்க. எப்படி வணங்குறாங்க? அல்லாஹ் வானத்தில் இருக்கிறான்னு வணங்குறாங்க. இன்னும் சிலவங்க அல்லாஹ் தூண்லையும் இருக்கிறான், துரும்புலையும் இருக்கிறான்னு வணங்குறாங்க. இன்னும் சிலவங்க அல்லாஹ் வானத்தில் இருக்கிறான்னு சொல்லி வணங்குறாங்க. இன்னும் சிலவங்க அல்லாஹ் குருசியில் இருக்கிறான்னு வணங்குறாங்க. இன்னும் சிலவங்க அல்லாஹ் அரிசியில் இருக்கிறான்னு வணங்குறாங்க.
அன்பார்ந்தவர்களே, கண்ணியத்துக்குரியவர்களே, இன்னும் சிலவங்க அல்லாஹ்க்கு உருவம் கற்பித்து வணங்குறாங்க. அன்பார்ந்தவர்களே, கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்க்கு உருவம் கற்பித்தாலோ, இடம் கற்பித்தாலோ, திசை கற்பித்தாலோ, அல்லாஹ்க்கு எந்த இடமாவது நான் கற்பித்தோம்டா உடனே காஃபிரா பேத்திடுவோம். அன்பார்ந்தவர்களே, கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ் யார், அவன் சக்தி என்ன, அவன் ஆற்றல் என்ன என்பதை இன்ஷா அல்லாஹ் நான் அடுத்த வீடியோவில் போடுவேன். எத்தனையோ பேர்கள் தெரியாதனமாக அன்றைக்கு ஒரு பொம்பளை புள்ள பேசுகிறா, அல்லாஹ்க்கு உருவமிக்கன்னு சொல்கிறாள். அல்லாஹ் பாதுகாக்கணும். அன்பார்ந்தவர்களே, கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ் யார், அவன் எப்படிப்பட்டவன் என்பதை நான் உங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் படித்து தருவேன். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹு சமத், அவன் தேவையற்றவன். இப்போ நாங்கள் அல்லாஹ் அரிசிக்கு மேல் உட்கார்ந்து கொண்டு இருக்கிறோம்டா அல்லாஹ் அரிசி மீது தேவை காணுவான். அரிசி 4 மலக்குமார்கள் சுமக்கிறாங்க, அரிசி கீழே தண்ணி மீக்குது, அப்போ அல்லாஹ் தண்ணி மீது தேவை காணுவான். அன்பார்ந்தவர்களே, கண்ணியத்துக்குரியவர்களே, ஸ்ரீதேவிகளே, சிறந்தவர்களே, அல்லாஹ் எந்த இடத்து மீது தேவை காண மாட்டான், திசை இல்லாமல் உண்டாகிருக்கிறான். இந்த பார்வையால் அல்லாஹ் பார்க்கலாம். அல்லாஹை பார்ப்பதற்கு அல்லாஹ் ஒரு விசேஷமான பார்வையை தருவான். அதை கொண்டு தான் சுவர்க்கவாதிகள் அல்லாஹை பார்ப்பாங்க. அப்போ எத்தனையோ பேர்கள் அல்லாஹ் பற்றி அறிவில்லாமல், அவன் ஆற்றல் தெரியாமல் அல்லாஹ்க்கு உருவம் கற்பிக்கிறாங்க, இடம் கற்பிக்கிறாங்க, திசை கற்பிக்கிறாங்க. அன்பார்ந்தவர்களே, கண்ணியத்துக்குரியவர்களே, இன்ஷா அல்லாஹ் நான் அவசரமாக ஒரு வீடியோ போடுவேன். அல்லாஹ் யார், அவன் ஆற்றல் என்ன, ஒவ்வொரு குர்ஆன் ஆயத்துக்கு ஒவ்வொரு ஹதீஸுக்கு என்ன விளக்கம் என்பதை பற்றி போடுவேன். இப்போ முஸ்லீமில் வரக்கூடிய ஹதீஸு, ஒரு பெண்ணிடம் கேட்கப்படுகிறது, ஐனா அல்லாஹ், அல்லாஹ் எங்கே? அந்த பெண் சொல்கிறா, ஃபிஸ்ஸமா, வானத்திலேன்னு சொல்கிறா. இது வெளிரங்க கருத்து. நாங்கள் வெளிரங்கமாக கருத்து பார்த்துருவோம்னு சொன்னால் அல்லாஹ் வானத்தில் இருக்கிறான்னு சொல்லுவோம். உள்ரங்க ஒரு கருத்து இருக்குது. என்ன? ஐனா அல்லாண்டா அல்லாஹுடைய கண்ணியம் எங்கே, அந்தஸ்து எங்கே? ஃபிஸ்ஸமா, வானம் அளவுக்கு உயர்ந்திருக்குது. அல்லாஹ்வுடைய கண்ணியம் வானம் அளவுக்கு உயர்ந்திருக்குது. அப்போ ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விளக்கம் இருக்குது. இப்போ அர் ரஹ்மான் அலல்லர் இஸ்தவான்னு சொன்னால் இந்த இஸ்தவாவுக்கு 14 கருத்து இருக்குது. அதில் மெயின் கருத்து என்னண்டா, கஹர, அல்லாஹ் அரிசை அடக்கி ஆள்றான், அல்லாஹ் அரிசை சொந்தமாக்கினான். சிலவங்க சொல்கிறாங்க தெரியாதனமாக இந்த இஸ்தவாக்கு அல்லாஹ் அரிசிக்கு மேலே சாஞ்சு கொண்டு இருக்கிறானாம். இப்படி சொன்னீங்கன்னு சொன்னால் காஃபிராக பேத்துருவீங்க. அல்லாஹ் பாதுகாக்கணும். அதனால் சரியான அறிவில்லாட்டி, தெளிவான அறிவில்லாட்டி யாரும் அல்லாஹ் பற்றி பேசவானாம். அதாவது எந்த அளவுக்குன்னா, வக்குல்லுமா ஹத்தர பிபாலிக்க வல்லாஹு பிஹிலாஃபிதாலிக்க. எத்தனையோ பேர் இந்த உள்ளத்தால் அல்லாஹ் அப்படி இப்பான், இப்படி இப்பான், பெருசாயிப்பான், அப்படி இப்பான்னு சொல்லி என்றாங்க. அல்லாஹ் அதற்கு மாற்றமானவனாக தான் இருப்பான். அப்போ அன்பார்ந்தவர்களே, கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹை பற்றி நீங்கள் சிந்திக்க வேணாம், அல்லாஹுடைய படைப்பினங்களை பற்றி சிந்திக்கும். அப்போ அதிகமானவர்கள் தெரியாமல் இருக்கிறாங்க. எத்தனையோ பேர் அல்லாஹ் கேசுகிறாங்க. சிலவங்க அல்லாஹ் ஒளின்னு சொல்லி சொல்கிறாங்க, சிலவங்க எல்லாமே அல்லான்னு சொல்கிறாங்க. இதெல்லாமே குஃப்ருடைய காஃபிராக்கக்கூடிய வார்த்தைகள். இன்ஷா அல்லாஹ் இதனை ஷேர் பண்ணுங்க. நான் அடுத்த வீடியோவில் போடுவேன். அல்லாஹ் யார், எப்படியாப்பட்டவன், அவன் ஆற்றல் என்ன. இப்போ உருவமிக்கு தானே, உருவம் இல்லாட்டி எங்களை பார்க்கலாம். இப்போ உருவமிக்கக்கூடிய காத்தையே எங்களால் பார்க்கலாம், உருவமிக்கக்கூடிய எங்களோட உயிரையே பார்க்கலாம், மலக்குமாரையே பார்க்கலாம். அன்பார்ந்தவர்களே, அப்போ உருவம் இல்லாத அல்லாஹ்வை அவன் ஒரு விதத்தில் காட்டுவான். அதெல்லாம் வேறு சப்ஜெக்ட். இன்ஷா அல்லாஹ் சரியாக நான் பேசுவேன், தெளிவாக பேசுவேன். அதனால் அல்லாஹ்காண்டி இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோவில் நான் கட்டாயம் அல்லாஹ் யார் என்பதை பற்றி அழகாக போடுவேன்.